வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம குரு பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். மே மாதம் 15ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்னைக்கு நம்ம அந்த குரு பயிற்சியினால ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி பலன்களை பற்றி பார்க்க போறோம். கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4 பாத அன்பர்களும் இந்த விருச்சிக ராசியில் அடங்கியவர்கள். இந்த கேட்டை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம். இந்த நவ கிரகங்களிலேயே புதன் கிரகம் தான் திறமைக்கும் அறிவுக்கும் உண்டான ஒரு கிரகமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் எவ்வளவோ திறமைசாலிகளாக இருந்தாலும் அதை மனப்பூர்வமாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ராசியில அந்த சந்திரன் நீச்சம் பெறறதுனால நீங்க மனதளவுல ஒரு வெறுப்பு தன்மையோட தான் இருக்கக்கூடியவர்கள் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள். ஜோதிட ரீதியாக இந்த கேட்டை நட்சத்திரம் கோட்டை ஆளும்ன்ற ஒரு பழமொழி இருக்கு. கேட்டை நட்சத்திரத்துல இருக்கிறவங்க எந்த இடத்துக்கு போனாலும் தன்னுடைய ஆளுமை திறமைன்றது அந்த இடத்துல இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும். இவர்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த அளவுக்கு இவர்கள் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு திறமை இருந்தாலும் ஒரு உள்மனதுல இவர்களுக்குள்ள ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு எதிர்மறை எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்க லைஃப் என்னதான் நல்லா இருந்தாலும் அந்த லைஃப்ல ஒரு பிடித்தமான ஒரு எண்ணங்கள், அதாவது ஒரு நேர்மறையான எண்ணங்கள் இருக்காது. தனக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை அமைந்திருந்தாலும் கூட அங்க எங்க நெகட்டிவ் இருக்கோ அதை தேடி செல்பவர்கள் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள். இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல குரு பகவானின் பயிற்சி மிக பெரிய அளவுல ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. ஏன்னா குடும்ப ஸ்தானாதிபதியும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் 8ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால அந்த குடும்பத்துல ஒரு சில குழப்பங்கள் மேலும் வலுப்பெறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்துல எப்போதுமே ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையை இவர்கள் அனுபவித்து வந்தாலும் இந்த காலகட்டம் இவர்களுக்கு அதை மிகைப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்போதுமே அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய எண்ணங்கள் மூலமாகவே இன்னும் அந்த பாதிப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில். அதனால இந்த காலகட்டம் நீங்க ரொம்ப அமைதியான ஒரு வார்த்தைகள்ல நிதானம் தேவை. யதார்த்தமான பேச்சாகப்பட்டது உங்களுக்கு மிகப்பெரிய பிரிவை இந்த காலகட்டம் குடும்பத்துல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. அதே சமயத்துல சொத்துக்கள் வாங்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு சொத்துக்கள் வாங்கணும், அதற்காக ஒரு லோன் போகணும் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடனுடைய உச்சபட்சத்துல நீங்க மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு வருட காலம்தான் அந்த குரு பகவானின் பயிற்சிகள் இருந்தாலும் இந்த காலகட்டம் நீங்க வாங்கக்கூடிய கடன் ஆகப்பட்டதோ, நீங்க வாங்கக்கூடிய அந்த சொத்துக்கள் ஆகப்பட்டதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுடைய வருமானத்திலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த காலகட்டம் எப்படி இருக்கணும்? ஏதாவது ஒரு சொத்துக்கள் வாங்குறீங்கன்னா உங்களுடைய வருமானத்திற்குள்ள வாங்குங்க. ஒரு 20% லோன் போங்க, வேண்டாம்னு சொல்லலை. ஏன்னா திடீர்னு இங்க வேலை வாய்ப்புகள், வேலை இழப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதியும் அந்த குரு பகவான்ன்றதுனால இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு அங்க வேலை இழப்புகளை, வேலை மாற்றத்தை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி. அதனால நீங்க வீடு வாங்கின நேரம், நீங்க சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரம், நீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு நேரம், அந்த வேலை இழப்புகள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா சில பேர் நினைக்கலாம், நான் இங்கே 10 வருஷமா வேலை பார்க்குறேன், 5 வருஷமா வேலை பார்க்குறேன், எனக்கு எப்படி வேலை போகும்? ஏன்னா இருக்கக்கூடிய வேலையிலேயே அதிகமான ஒரு கண்டினியூஸாக வேலை பார்க்கக்கூடியவர்கள் அந்த வேலை இடத்துல இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் தான். ஏன்னா எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஒரு துச்சமாக மதித்து அதை தாண்டி போயிட்டே இருப்பாங்க. எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்துட்டேன், இன்னுமே எனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சில நேரத்தில் அந்த கேர்லெஸ்னஸ் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திடீர்னு உங்களுக்கே ஒரு கோபம் வந்து அதுக்கு தான் சொன்னேன், வார்த்தையில்
கவனமாக இருக்கணும். எந்த இடத்துலையுமே இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த ஒரு வருட காலத்தில் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். உயர் அதிகாரிகள்கிட்டையோ கூட வேலை பார்க்குறவங்க கிட்டேயோ ரொம்ப கவனமாக வேலை பார்க்கும்போது அந்த ஒரு வேலை இழப்புகள்ன்றது வராது. அதை விட்டுட்டு உங்களுடைய ஈகோ பிரச்சனையினால சில தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது, நான் தான் இந்த இடத்துல ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறேன், நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வேலை இழப்புகளை 100% இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடும். மேடம், இதை நான் மார்ச் மாதமே நான் இதை அனுபவிச்சிட்டேன், எனக்கு வேலை இழந்துட்டேன், இதே மாதிரி சம்பவங்கள் எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வேலை வாய்ப்புகள்ன்றது ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே, அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிடும். கண்டிப்பாக குரு பயிற்சியிலிருந்து ஒரு 3-4 மாத காலகட்டத்திற்கு அந்த வருமான இழப்பை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால தான் சொல்கிறேன், யார் யாரெல்லாம் பேசல வார்த்தைகளில் நிதானம் இல்லையோ ரொம்ப கவனத்தோடு பேசுங்க. நிதானம் இல்லைன்னா தேவையில்லாத பொருளாதார இழப்புகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் காதல்னால இந்த காலகட்டம் தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். யாரெல்லாம் அதாவது கல்லூரி பருவத்தில் இருக்கிறவங்க, வேலை செய்யக்கூடிய இடத்துலையே தன்னுடைய நட்புறவை வளர்த்து கொள்பவர்கள், இந்த மாதிரிலாம் காதலில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு லவ் அஃபேர்ஸில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாத்தையுமே ஏமாறக்கூடிய ஒரு தருணம்லாம் வந்துடும். நீங்கள் யாரை நம்பி ஒரு முழு பொறுப்போடு நீங்கள் அவங்கள தான் நம்பி இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவர்களே உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு தருணம். அதுதான் அந்த 5ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு. ஏன் மேடம், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கள் சொல்லலை? அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு, அதாவது அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு சொல்லலை, எங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்களே அப்படின்னா, இந்த ராசியிலேயே இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் தான் அதிகமான அந்த காதல் வயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு தான் இந்த ஏமாற்றங்கள், புதனுடைய நட்சத்திரம், அதனால அவர்களுக்கு தான் இந்த ஏமாற்றம்ன்றது முழுமையாக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இந்த புதனுடைய ராசியில தான் அந்த குரு பகவான் போய் இருக்கிறதுனால, அந்த 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த ஏமாற்றமாகப்பட்டது இவர்களுக்கு தான் நேரடியாக வந்து சேருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். யாராவது அவசரமாக திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக ஒத்துக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியில் சுற்றுலா செல்வது, அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களை நம்பி பழகுவது, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். குழந்தைகள் மூலமாக அவமானத்தை அந்த பெற்றோர்களும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு கல்லூரி பருவத்தில் இருக்கிறாங்க, இல்லை ஒரு முக்கியமான ஸ்டேஜில் இருக்கிறாங்க, ஒரு போர்டு எக்ஸாம் எழுதியோ இருக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒவ்வொரு முக்கியமான தருணத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் மூலமாக பெற்றோர்கள் அவமானங்களை, அசிங்கங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இல்லை அவர்கள் மூலமாக அதிகப்படியான செலவுகள், ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு அவமானத்தையும் அசிங்கத்தையும் சந்திக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு இந்த மாதிரியான வியாதி தொந்தரவுகள் மூலமாக செலவுகள் அதிகரிச்சிருச்சு. ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த காதல், குழந்தைகள், குடும்பம், இதன் மூலமாக பொருளாதார இழப்புகள் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்க போறாரு. அதனால எந்த அளவுக்கு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா, அதுக்காக நம்ம வீட்டை விட்டே வெளியில போகாமலையும் இருக்க முடியாது, குழந்தைகளுக்கும் கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்காமல் இருக்க முடியாது. எல்லா இடத்துலையுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுங்க. இந்த காலகட்டம் எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போகணும். அதே மாதிரி வாகனம் ரீதியாக சில விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளியில போகும்போது வாகனத்தை எடுத்துட்டு போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வா. இல்லை இந்த ஒரு வருஷம் வாகனமே கொடுக்காதீங்க, தப்பு கிடையாது. அதனால மிகப்பெரிய அளவு நீங்க மருத்துவ செலவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால எந்த அளவுக்கு கவனமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். இதெல்லாமே எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, ஏற்கனவே பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், நாங்க
என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் ஒரு இடமாற்றத்தை பண்ணிக்கோங்க. ஏன்னா 8ஆம் இடம்ன்றது அந்த மறைவு ஸ்தானம்ன்றதுனால ஒரு இடமாற்றம், ஒரு வீடு மாற்றம், ஒரு வேலை மாற்றம்ன்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். ஏன்னா இந்த மாதிரியான தோஷத்திலிருந்து பிரச்சனைகள் வரப்போகுது தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் அந்த ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய அந்த அட்வைஸ் என்ன அப்படின்ற போது ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கோங்க. இல்லை நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறோம், எங்களால் இடமாற்றம் செய்ய முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கு உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து ஏதாவது ஒரு பூஜையை பண்ணுங்க. அப்போது குலதெய்வத்தை நினைத்து பண்ணுறீங்களோ இல்லை பௌர்ணமி பூஜை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்றது இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்கணும். எந்த அளவுக்கு ஆன்மீக வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் ஒரு குறைக்கப்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இடத்தை மாற்ற முடியாதவர்கள் இந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறைகளில் சில வேலைகளை செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சோதனைகள் குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண முயற்சிகளில் பெரிய அளவு சாதகமான பலன் இல்லை. குழந்தை பேரில் பெரிய அளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் குழந்தை பேர் நடக்கும் அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகள் இருக்குது. அதனால் ட்ரீட்மெண்ட் எடுத்து பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். ஏற்கனவே ரொம்ப வருஷமாக குழந்தை பேர் இல்லை, 5 வருஷமாக குழந்தை பேர் இல்லைன்றவங்க நீங்கள் அதற்குண்டான ஒரு வேறு முயற்சிகளை, அதாவது தத்தெடுப்பது, இந்த மாதிரியான முயற்சிகள். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது குழந்தைகளை தத்தெடுக்கக்கூடிய ஒரு நேரமும் இந்த நேரம் ஒரு உகந்த நேரமாக இருக்கும். அதனால் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்றவங்க தத்தெடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த காலகட்டம் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் நீங்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.